செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு வடை சட்டியில் 4 பட்டை, 6 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 வரமிளகா, 2 ஜாதிபத்திரி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு. நான் வந்து 1 கிலோ சிக்கன் வந்து அந்த குவான்டிட்டியில் நான் எடுத்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மணம் வர மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணிடுங்க. அதே வடை சட்டியில் அரை மூடி தேங்காவை மட்டும் போட்டுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. தேங்காய் வந்து நல்லா சட்டியில் ஒட்டாமல் அந்த எண்ணெய் பசப்பு இல்லாமல் இருந்தால் தான் தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுச்சுன்னு அர்த்தம். தேங்காய் வறுத்து சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ தேங்காவை நல்லா வறுத்துட்டு நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாங்க, வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு இதே எண்ணெயில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கிற ஸ்பைசஸ் பவுட்ரு எடுத்து இதில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கலர் நல்லாயிருக்கும் பார்க்கறக்கு. ஸோ அதனால் நம்ம எண்ணெயிலே போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே நான் வந்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நான் 4 தக்காளியை நான் வந்து பியூரியாக அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் பரோட்டாக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துக்கு கூட நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் போகட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும், காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்குங்க. இப்போ பச்சை வாசம் வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் ஈஸியாக இருக்கும் நம்ம கிளறதுக்குமே. இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி நம்ம உள்ளே போட்டலாம். நான் 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் இதுவே தான் செஞ்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்ல ஸ்பைசியாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. வறுத்து அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். ஏன்னா சிக்கன் வேகும் போதே நமக்கு நிறைய தண்ணி விடும். தண்ணி மட்டும் அளவாக ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கிளறி கொடுத்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. 2 விசில் தான் சூப்பரான நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.